ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க வாய்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணி அது மூலியமாகவே நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைன் அப் போனஸாகவே 20 ரூபா வந்து கிடச்சிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 ரூபா கிடைக்கும். அந்த 8 ரூபா வந்து அவங்க பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து கிரியேட்டர் ஆகி இதில் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடலாம் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. வைட் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கான வீடியோஸ்லாம் நீங்கள் ஒரு 30 செகண்ட் இருக்க மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி ஏதாவது இதில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றப்பில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லைஃப் டைம் ஆப்பு. ஸோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேடிஎம்மில் தான் இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்ட்ரா எடுத்துக்க முடியும். ஸோ பேடிஎம் உங்களோட பேடிஎம் நம்பரை கொடுத்து லாகின் வித் ஃபோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் கூட இருக்குது. ஸோ தமிழில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். எல்லா கேட்டகரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இதிலேருந்து இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் தமிழ் செலக்ட் பண்ணேன். தமிழ் செலக்ட் பண்ணோன்னே தமிழுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். சைன் அப் போனஸாக என்னோட லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்காக 20 ரூபா உங்கள் வேலெட்டில் வந்து டைரெக்டாக ஆட் ஆயிரும். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த சீக்ரெட் அப்படின்னு இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா அப்படின்றது வித்ட்ரா பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த காயின்ஸ் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் பேடிஎம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கேட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேடிஎம் நம்பர் வந்து கேட்கும். ஸோ அந்த பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் நம்பர் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டான பேடிஎம் நம்பர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த வித்ட்ரா கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக வித்ட்ரா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நார்மலாக நம்மளுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து போட்டுக்க முடியும். தென் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறங்கிறத பின்னாடி பார்ப்போம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதையே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வித்ட்ரா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல நீங்கள் ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறீங்க. அந்த லிங்க் மூலிமா உங்கள் ஃப்ரெண்டு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து காயின்ஸோட வேல்யூ போட்டிருப்பாங்க பாருங்கள். 10 கோல்டு காயின்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபா அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 10 காயின்ஸுக்கு வந்து 1 ரூபா. ஸோ 30 காயின்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதில் ஒரு 3 ரூபா கிடச்சிரும். ஸோ 3 ரூபா ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து உங்களோட ஃப்ரெண்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாருன்னா அதுக்கு ஒரு 3 ரூபா 30 காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து மறுபடியும் ஒரு வீடியோ வந்து இந்த ஆப்பில் ப்ளே பண்ணி பார்க்குறாங்கன்னா அப்போ ஒரு 20 காயின்ஸ். ஸோ 2 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ரூபா ரெஃபர் லேர்னிங் வந்து ஆட் ஆகும் ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ அந்த காயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஆட் ஆகும். ஸோ இது வந்து இப்போ எனக்கு ஆட் ஆகிருக்க ரெஃபர் காயின்ஸு. ஸோ இன்றைக்கி ஆட் ஆகிருக்க காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் டெய்லி அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் ஆட் ஆகிற காயின்ஸு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து மணியாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகேங்களா. 10 காயின்ஸ் வந்து 1 ரூபா. அப்போ இதில் வந்து 450 காயின்ஸ் இருக்குது. ஸோ 48 ரூபா நாளைக்கு என்னோட வேலெட் இந்த இடத்துல ஆட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ 100 ரூபா இருந்தால் மினிமம் ரீடம். ஓகேங்களா. ஸோ அதனால் ரீடம் பண்ண சொல்லி அது 100 ரூபா வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணியோ இல்லை இந்த இதை கிளிக் பண்ணியோ இன்வைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அப்படி இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பான இன்விடேஷன் கோடு தான் வரும். அது மூலிமா உங்களுக்கு யார் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இன்விடேஷன் போனஸ் வந்து கிடைக்காது. ஸோ அந்த லிங்க் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 இது மூலிமா இன்வைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்விடேஷன் லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கில் பண்ணாங்க
அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்விடேஷன் போனஸ் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதனால் இந்த லிங்கை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வீடியோலையும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த லிங்க் போட்டுட்டு நீங்கள் வந்து இன்விடேஷன் போனஸ் ஆட் ஆகலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அப்போ எந்த லிங்க் தாண்டா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் ஹோம் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹோமுக்கு போய்க்கோங்க. ஜஸ்ட் இந்த ஹோம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு கீழே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்து டவுன்லோட் ஆகும். 100% நீங்கள் வந்து 0% அப்படின்னு இருக்குது. 100% வந்த உடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் வந்து லோட் ஆக முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது மாதிரி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள் ஒரு லிங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் நல்லாவே கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து லோட் ஆகி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இது வந்து 100% ஆகணும். ஓகேங்களா? என்னோட நெட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஸ்லோவாக இருக்குது. ஸோ 100% ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா அதில் ஷேர் பண்ண சொல்லி உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். ஷேர் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக இந்த லிங்க் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த 8 ரூபா ரெஃபரல் போனஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெஃபர் பண்ணுற மெத்தடு. ஸோ அதை வந்து நான் கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிரியேட்டர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஆகலாம்னு பார்ப்போம். உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட்டருக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரியேட்டர்னா என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிரியேட்டர்னா என்ன, அதில் வந்து என்னமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த இருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி போஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதில் எப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சி போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதில் இருந்து அப்கிரேட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கே போட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கே போட்டு அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரியேட்டர் லெவலில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஏர்னிங் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறமா உங்களோட இதை வந்து அப்டேட் பண்ணி அவங்க வந்து கே போட்டு இந்த ஆப்ஷனில் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் வர வியூஸ் லைக் பொறுத்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரியேட்டர் எப்படி வந்து நம்ம வந்து இந்த கே போட்ட கிரியேட்டருக்கு எப்படி வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 7 வீடியோஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 7 வீடியோஸ் லாஸ்ட் 7 டேஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு 7 நாள் தொடர்ந்து 7 வீடியோ, அப்போ டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஒரு 7 நாளைக்கு 7 வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வீடியோ எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது வாட்டர் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் போடக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா வைட் மிக்ஸ் அதில் இருந்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து போடலாம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்போட சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து வைட் மெட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாட்டர் மார்க் ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் மார்க் இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி 7 வீடியோஸில் உங்களுக்கு எந்த ஒரு வாட்டர் மார்க்கே இல்லை, எல்லாமே சுயமாக நீங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து வெரிஃபை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிரியேட்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக எவ்வளோ வீடியோ வேணாலும் எப்போ வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுற வீடியோக்கு வர லைக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ லைக்ஸுக்கு எவ்வளோ வரும் அந்த மாதிரிலாம் எந்த டீட்டெயிலும் அவங்க வந்து கிளியராக கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட்டராக மாறினதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ இந்த கிரியேட்டராக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இது வந்து இந்த ஆப்போட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ கிரியேட்டர் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த இன்ஸ்டெல்லில் வர அந்த கிரியேட்டர் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் சொந்தமாக ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதாவது சினிமாவில் இருந்தோ எதை வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டேட்டஸை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு வாட்டர் மார்க்கே இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் இவங்க வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ஏதாவது லெட்டரை வச்சு நீங்கள் சாங்கு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ காப்பி ரைட் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. எந்த மூவிலேருந்து வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மெயின் வாட்டர் மார்க் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி எல்லாமே 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் போய்ட்டு தான் அப்லோட் பண்ணணும். அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கிரியேட்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் அப்ளை கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து பாருங்கள் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை கொடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு 7 வீடியோ போடணும் 7 நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னையிலிருந்து ஒரு 7 நாளைக்கு 7 வீடியோ கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் நீங்கள் ஒரு 7
டெய்லி வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டு கூட இந்த அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட எந்த ஒரு வீடியோ இல்லை, அதனால் நான் வந்து பேக் வந்துட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ அப்படி அப்லோட் பண்ணுறதுனா இந்த கிரியேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். உங்கள் கேலரியிலேருந்து பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஷூட் பண்ணி அப்படியே லைவாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை லிரிக்ஸ் வீடியோ அந்த மாதிரி இதிலே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எம்ஆஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லைஃப் டைம் ஆப் தான். ஸோ யாரும் மிஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையவே ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.